10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Matrix multiplication result பாருங்க. First result பாரு. Even if AB and BA are defined, then AB equal to BA is not necessarily true. இப்போ நமக்கு வந்து AB and BA இங்கே ஏன் டிஃபைண்டுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2 மேட்ரிக்ஸஸையும் சம் கண்டிஷன்ஸில் என்னது, அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது டிஃபைண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஏபியும் மல்டிப்ளை பண்ண முடியுது, பிஏவும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஏபி ஈக்குவல் டு பிஏங்கிறது நமக்கு நாட் நெசசரி ட்ரூ. அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணுங்கிறது நமக்கு நெசசரி இல்லை, அதான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. அப்போ அதாவது நமக்கு நார்மலாக அல்ஜீப்ராவில் வர மாதிரி இப்போ 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி எப்படி எடுத்தாலும் சரி, அதாவது இப்போ 2 × 4 ஈக்குவல் டு 8 சொல்கிறோம், 4 × 2 ஈக்குவல் டு 8ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸில் 2 × 4 4 × 2 ஈக்குவல். அது மாதிரி நமக்கு மேட்ரிக்ஸில் ஈக்குவலாக இருக்கணுங்கிறது நெசசரி இல்லை. அதான் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. நெக்ஸ்ட் பாருங்கள், அதாவது பாருங்கள், ஈவன் இஃப் ஏபி அண்ட் பிஏ ஆர் டிஃபைன், then AB equal to BA is not necessarily true. That is AB not equal to BA. பார்த்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் பாருங்கள், cancellation property does not hold for matrix multiplication. இப்போ cancellation property அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள், தட் இஸ் AB equal to AC. இப்போ AB equal to ACன்னு இருக்குன்னா நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற பாரு, இங்கே A காமனாக இருக்குது, இங்கே ஏன்னு காமனாக இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணி இதை எப்படி எழுத முடியாது அப்படின்னா B equal to Cன்னு எழுத முடியாது. இப்போ அதே போல் தான் ரைட் சைடு பாருங்கள், இங்கே ஏவால் மல்டிப்ளையாக இருக்குது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பாருங்கள் ஏவால் மல்டிப்ளையாக இருக்கா. அப்போ பிஏ ஈக்குவல் டு சிஏன்னு வரும்போது இந்த ஏவை கேன்சல் பண்ணி நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா பி ஈக்குவல் டு சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரியும். இப்போ ஏபி ஈக்குவல் டு எஸ் தான் கேன்சலேஷன் ப்ராப்பர்ட்டிங்கிற பாரு, ஏவை கேன்சல் பண்ணி பி ஈக்குவல் டு சின்னு சொல்ல முடியாது. அதே போல் பிஏ ஈக்குவல் டு சிஏலையும் ஏவை கேன்சல் பண்ணி என்ன சொல்ல முடியாது, பி ஈக்குவல் டு சிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஏ வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா 1 0 1 0, இது 0 மேட்ரிக்ஸ் இல்லை இல்லையா. பிங்கிறது என்ன பாருங்கள் 0 0 1 1, இது 2/2, இதுவும் 2/2. சிங்கிறது என்ன பாருங்கள் 0 0 2 3, இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசினா ஏவையும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஈக்குவல் டு ஏவையும் சி மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ எந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஏபி அப்படிங்கும்போது நமக்கு ஏவோட ஆர்டர் என்ன 2/2, பியோட ஆர்டர் என்ன 2/2. ஏன்னா இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் 2, இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் 2. அப்போ ஈக்குவலாக இருக்குன்னா நமக்கு மல்டிப்ளை வர ஆன்சர் எப்படி இருக்கும், ஒரு 2/2. அதே போல் ஏசி எடுத்துக்கிறோம் பாரு, ஏவோட ஆர்டர் 2/2, சியோட ஆர்டர் 2/2. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் ஏசியோட ஆர்டர் என்ன தான் 2/2 தான். இப்போ ஏபி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபி என்ன, ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 0 1 0 இன்ட்டு பி என்ன பாருங்கள் 0 0 1 1 ஈக்குவல் டு. அதே போல் அடுத்தது ஏசி, ஏ என்ன பாரு 1 0 1 0 இன்ட்டு சி என்ன பாருங்கள் 0 0 2 3. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாரு லெஃப்ட் சைடு பாருங்கள், ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணு, உனக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருப்போம். அப்போ அந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வர ரோ எடுத்து செகண்ட் மேட்ரிக்ஸில் வரல காலம்ஸோடு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது என்ன, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அதே போல் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணும் செகண்ட் காலம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எப்படி வரும் நமக்கு 1 × 0 0 ப்ளஸ் 0 × 1 என்ன 0. அப்போ 0 + 0 வருமா, அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை நமக்கு என்ன வந்துடும் 0. அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன வரும், இதில் ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலம் எடுத்துக்கோ என்ன வரும் 1 × 0 0 0 × 1 என்ன 0. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு நமக்கு என்ன 0. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்க பாரு, செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணுவோமா, அப்போ என்ன ஒரு 1 × 0 0 ப்ளஸ் 0 × 1 என்ன 0. ஸோ இப்போ அந்த ஆன்சர் நமக்கு என்ன தான் 0. அதாவது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் நமக்கு என்ன 0.
அடுத்து பாருங்கள் இதே செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுப்போமா அப்போ என்ன வரும் 1 into 0 0 ப்ளஸ் 0 into 1 என்ன பாரு 0. அப்போ செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் நமக்கு என்ன தான் 0. அப்போ அந்த 4 டேர்ம்ஸுமே நமக்கு என்ன வருது பாருங்கள் 0. அப்போ ஏபியோட வேல்யூ பார்த்தோன்னா 0 மேட்ரிக்ஸ் ஒரு 2/2ல் வர 0 மேட்ரிக்ஸ். அதே போல் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள். ஏ என்ன 1 0 1 0, சி என்ன 0 0 2 3. இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அதே போல் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும் ஒரு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணினா 1 0 0 2 எடுத்துக்கோ 1 into 0 0 ப்ளஸ் 0 into 2 0. அப்போ அந்த ஆன்சர் என்ன வரும் ஃபஸ்ட் எலமெண்ட் 0. அடுத்து பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கோ 1 into 0 0 ப்ளஸ் 0 into 3 என்ன பாருங்கள் 0. அப்போ அந்த ஆன்சர் நமக்கு என்ன வேணும் 0. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0 செகண்ட் எலமெண்ட்டு 0. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்க 1 0 0 2 1 into 0 0 ப்ளஸ் 0 into 2 என்ன வந்துடும் 0. அப்போ அந்த ஆன்சர் நமக்கு என்ன வேணும் பாருங்கள் 0. ஸோ இப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன 0. செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டுக்கு பாருங்கள் இந்த செகண்ட் ரோவையும் செகண்ட் காலம் எடுத்துக்கோ 1 into 0 0 ப்ளஸ் 0 into 3 என்ன பாருங்கள் 0. அப்போ அந்த டேர்ம் நமக்கு என்ன வேணும் 0. அப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு என்னது 0 மேட்ரிக்ஸ் ஒரு 2/2ல் வர 0 மேட்ரிக்ஸ். ஏசியோட வேல்யூ என்ன தான் ஒரு 2/2ல் வர 0 மேட்ரிக்ஸ். அப்போ ஏபியும் நமக்கு ஏசியும் ஈக்குவலாக ஏன்னா அது ரெண்டுமே நமக்கு என்ன தான் ஒரு 2/2ல் வர 0 மேட்ரிக்ஸ். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசியோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள் ஒரு 2/2 0 மேட்ரிக்ஸ் 0 0 0 0. அப்போ இங்கே என்னென்ன தெரியுது நமக்கு ஏபியும் ஏசியும் ஈக்குவல்னு தெரியுதா. அப்போ ஏபியும் ஏசி ஈக்குவல்னா இப்போ இங்கே ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு பி என்ன வரணும் ஈக்குவல் டு சின்னு தானே வரணும். பட் பி நாட் ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும் பாருங்க. ஏன்னா பியோட பி மேட்ரிக்ஸ் என்ன பாரு 0 0 1 1 பட் சி மேட்ரிக்ஸ் என்ன 0 0 2 3 பட் பி நாட் ஈக்குவல் டு சி. ஆனால் ஏபி நமக்கு எப்படி வருது ஏசி ஏபியும் 0 மேட்ரிக்ஸ் தான் ஏசியும் 0 மேட்ரிக்ஸ். அப்போ ரெண்டும் ஈக்குவல் பட் பி நாட் ஈக்குவல் டு சி. இதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் கேன்சலேஷன் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் ஹோல்ட் ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இல்லை நீ இதை வச்சு வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இப்போ பிஏ ஈக்குவல் டு சி நம்ம ஏபி ஈக்குவல் டு ஏசி போட்டோமா அது மாதிரி நீ பிஏ ஈக்குவல் டு சிஏ எடுத்து பாருங்கள் அது ரெண்டு ஈக்குவலாக வரும். பட் எப்படி இருக்காது பியும் சியும் அதுலேயும் நமக்கு ஈக்குவலாக வராது பார்த்துக்கோங்க. கேன்சலேஷன் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் ஹோல்டு ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தட் இஸ் ஏபி ஈக்குவல் டு ஏசி டஸ் நாட் இம்ப்ளை பி ஈக்குவல் டு சி and BA equal to CA does not imply B equal to C. ஓகேவா பாருங்க. அடுத்து அதிலே தேர்ட் ரிசல்ட் பாருங்க. It is possible that AB equal to 0. It is possible that AB equal to 0 with A not equal to 0 and B not equal to 0. இப்போ இதில் பாருங்க ஏபியோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க 0ன்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கிடையாது 0 மேட்ரிக்ஸ் இல்லை பிங்கிற மேட்ரிக்ஸும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை. ஆனால் நம்ம நார்மலாக இப்போ நமக்கு அல்ஜிப்ராவில் என்ன பண்ணுவோம் நார்மலாக நம்ம டூ டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 0 வருது அப்படின்னாவே ஒன்று எய்தர் ஃபஸ்ட்டு டேர்ம் 0வாக இருக்கும் ஆர் செகண்ட் டேர்ம் 0வாக இருக்கணும். அப்போ தான் அந்த 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் இல்லை ரெண்டுமே கூட 0வாக இருக்கலாம். அப்போ தான் அந்த 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ x into y ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோன்னா ஒன்று x 0வாக இருக்கணும் இல்லை y 0வாக இருக்கணும் இல்லை மேபி x y ரெண்டுமே எப்படி இருக்கலாம் 0வாக இருக்கலாம். ஆனால் மேட்ரிக்ஸில் அது வந்து நாட் பாசிபிளாக தான் சொல்கிறேன். இப்போ ஏபி ஈக்குவல் டு 0னா இதில் ஏவும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை பியும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை. ஆனால் நம்ம மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் நமக்கு என்ன வரலாம் பாருங்கள் 0 மேட்ரிக்ஸ் வரலாம். அப்போ தான் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து ஏபி இப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம லாஸ்ட் செகண்ட் ரிசல்ட் எடுத்த ஏவே எடுத்துக்கிறோம். என்னோட பாரு 1 0 1 0 பி என்ன 0 0 1 1 செகண்ட் ரிசல்ட்டில் யூஸ் பண்ணுற அதே ஏபி தான் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது 0 மேட்ரிக்ஸ் தானே கிடச்சிது. என்ன பாரு இப்போ தான் அதோட மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். அப்போ என்ன வந்து பாரு ஆன்சர் அதோட ஆன்சர் வந்து 0. இப்போ ஏபி நமக்கு என்ன வருது பாருங்கள் 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன இல்லை ஏவும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை பியும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை. 0 மேட்ரிக்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும் ஒரு மேட்ரிக்ஸோட எல்லா எலமெண்ட்ஸுமே 0வாக இருந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அதை 0 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இதில் ஏவும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை பியும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை. ஆனால் அதோட ப்ராடக்ட் நமக்கு என்ன வருது பாருங்கள் 0 மேட்ரிக்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் பாசிபிள் தட் ஏபி ஈக்குவல் டு 0 வித் ஏ நாட் ஈக்குவல் டு 0 and B not equal to 0. அதே தான் ஈக்குவலன்ட்லி பாருங்கள் AB equal to 0 is not necessarily. இப்போ சப்போஸ் AB equal to 0வாக இருக்குது அப்படின்னா இம்ப்ளை எய்தர் A equal to 0 or B equal to 0. சப்போஸ் 0 வந்தாலும் அதோட ஆன்சர் நமக்கு என்ன தான் வரும் 0 தான் வரும். ஆனால் கண்டிப்பாக அது 0வாக இருக்கணுங்கிறது நெசசரி இல்லை. அதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபியோட வேல்யூ பாரு ஏவும் நாட் ஈக்குவல் டு 0 அதாவது 0 மேட்ரிக்ஸ் இல்லை பியும் 0 மேட்ரிக்ஸ் இல்லை. ஆனால் அதோட ப்ராடக்ட் நமக்கு என்ன வருது பாருங்கள் 0 மேட்ரிக்ஸ். இப்போ ஏபி பாருங்கள் ஏ கமா பி
நாட் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் என்னது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் இல்லை, பட் அதோட ப்ராடக்ட் நமக்கு என்ன வருது 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. இந்த 3 ரிசல்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து வந்து கேன்சலேஷன் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் ஹோல்டு ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், தட் இஸ் ஏபி ஈக்குவல் டு ஏசினா which does not imply B equal to C and BA equal to CA நாலும் does not imply B equal to C. அதே போல் தேர்ட் ரிசல்ட் பார்த்தோன்னா AB equal to 0னு கிடைக்கிறப்ப நமக்கு A மேட்ரிக்ஸோ B மேட்ரிக்ஸோ 0 மேட்ரிக்ஸாக தான் இருக்கணுங்கிறது நமக்கு நெசசரி இல்லை. பார்த்துக்கோங்க, இந்த 3 ரிசல்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் தான். அடுத்து எக்ஸாம்பிள் 7.10 பாருங்கள். இஃப் A equal to 1 minus 1 2 minus 2 1 3 0 minus 3 4 and B matrix என்ன பாருங்க 1 minus 3 minus 1 1 1 2. இதில் என்ன கேட்டிருப்பாருங்க, A matrix ஒன்று B matrix ஒன்று கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, find AB and BA if they exist. இப்போ இதில் ABயும் BAவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு AB ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் A மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன பாருங்கள், the order of A is என்னது 3/3, order of A is 3/3 and B மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன பாருங்கள் 3/2. பாருங்கள் இதில் வந்து நமக்கு 3 rows இருக்குது 3 columns இருக்குது, அதனால் A மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு என்ன 3/3 and B மேட்ரிக்ஸில் பாருங்கள் எத்தனை ரோ இருக்குது பாருங்கள் 3 rows இருக்குது, பட் காலம்ஸ் பார்த்தோம்னா 2. ஸோ இப்போ அதனால் அதோட ஆர்டர் என்ன சொல்கிறோம் 3/2. இப்போ நம்ம AB ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏவோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் பியோட நம்பர் ஆஃப் ரோஸ் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். பாருங்கள் இதில் ஏவோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளவு 3, பியோட நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு 3. அப்போ இங்கேயும் 3 இங்கேயும் 3 வேணால் 2 ஈக்குவலாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த 2 மேட்ரிசஸை நம்ம என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் என்னவாக இருக்கணும்னா இதோட ரோ என்ன 3, இதோட காலம் வந்து 2. அப்போ அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் பாருங்கள் 3/2. அதாவது the order of A is 3/3 and the order of B is 3/2. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி நமக்கு என்ன பாருங்கள் 3/2. அப்போ கண்டிப்பாக நம்ம அந்த ஏபிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிறது தெரியுது இல்லையா. அப்போ ஏபி கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபி ஏங்கிறது என்ன 1 minus 1 2 minus 2 1 3 0 minus 3 4 இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் என்ன பாருங்கள் 1 minus 3 minus 1 1 1 2. ஸோ இது பி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வர ரோ எடுத்துகிட்டு செகண்ட் மேட்ரிக்ஸில் வர ஒவ்வொரு காலமோடையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது என்ன, ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இதோட ஆன்சர் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் 3/2 கிடைக்கும். அதாவது 3 ஆன்சர் மீன்ஸ் என்னது, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/2. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ என்ன 1 minus 1 2. அதை செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலத்தோட ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 1 minus 1 1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறது என்ன, ஃபஸ்ட் எலமெண்ட்டோடையும் செகண்ட் எலமெண்ட்டோடையும் தேர்ட் எலமெண்ட்டோடையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமாக கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வரும் 1 into 1 1 minus 1 into minus 1 plus 1 2 into 1 2. ஸோ அப்போ இது இந்த ஃபஸ்ட் ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள் 1 plus 1 plus 2. அடுத்து இந்த ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ அதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள் 1 into minus 3 minus 1 into plus 1 minus 1 2 into 2 plus 4. அப்போ இந்த செகண்ட் எலமெண்ட் என்ன வரும் -3 minus 1 plus 4. ஓகேவா, இது ஃபஸ்ட் ரோ. அடுத்து செகண்ட் ரோவுக்கு என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட அடுத்த செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த செகண்ட் ரோவை இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள் -2 into 1 -2 1 into minus 1 -1 3 into 1 plus 3. இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன பாருங்கள் -2 -1 plus 3. அடுத்து இந்த செகண்ட் ரோவை செகண்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும் -2 into -3 6 1 into 1 plus 1 3 into 2 6. அப்போ இந்த செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் என்ன பாருங்கள் 6 plus 1 plus 6. அடுத்து இந்த தேர்ட் ரோ எடுத்து அதே போல் ஒவ்வொரு காலமோட மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள் 0 into 1 0 -3 into -1 plus 3 4 into 1 plus 4. ஓகே, அடுத்து இந்த ரோவை லாஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0 into -3 0 -3 into 1 -3 4 into 2 8. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், இதோட ஆர்டர் பாருங்கள் என்ன வரும்
3 rows 2 columns வந்துரும் இல்லையா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதா நமக்கு என்னது ஏபி மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பாருங்க 1 + 1 + 2 சைன்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உன்னால் ஐடென்டிஃபை பண்ணது கொஞ்சம் சிரமமாக போயிடும். அதனால் அந்த சைன்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மல்டிப்ளை பண்ணிக்கோ. இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன பாரு 1 + 1 + 2 -3 -1 + 4 -2 -1 + 3 6 + 1 + 6 0 + 3 + 4 0 -3 + 8. அதே போல் இந்த இடத்துல கேப் விட்டு எழுதுங்க, இல்லாட்டி இந்த எலமெண்ட்டை இந்த எலமெண்ட்டோட போய் ஜாயின் பண்ணிடுவோம். புரியுதா? அதனால் ஒவ்வொரு காலமுக்கும் கேப் விட்டு எழுது, அப்போ தான் எந்த காலம் அப்படிங்கிறது உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். புரியுதா? இப்போ 2 இங்கே எழுதியிருக்க -3 ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்து எழுதிட்டு அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சிருது. புரியுதனால இந்த காலம் செப்பரேட்டாக தெரிகிற மாதிரி இந்த காலம் செப்பரேட்டாக தெரிகிற மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணுறது மல்டிப்ளை பண்ணி போடுற வேல்யூஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்க 1 + 1 + 2 போட்டால் என்ன ஒரு ஆன்சர் வந்து 4. அடுத்து -3 -1 என்ன வந்துடும் நமக்கு -4 -4 + 4 என்ன வேடும் 0. அப்போ இந்த டைம் என்ன வேடும் பாருங்கள் 0. அடுத்து இது பாருங்கள் -2 -1 என்ன -3. இப்போ -3 + 3 என்ன வேடும் 0. பாருங்கள் இந்த வேல்யூ என்ன வேடும் 0. அடுத்து 6 + 1 + 6 என்ன வந்துடும் 12 + 1 13 வந்துடுமா? அப்போ இந்த டைம் என்ன பாருங்கள் 13. அடுத்து பாருங்கள் 0 + 3 + 4 என்ன வந்துடும் 7. இந்த வேல்யூ என்ன 7. அடுத்தது 0 -3 + 8. அப்போ 8 - 3 நமக்கு என்ன கிடச்சிரும் +5. அப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் 4 0 0 13 7 5. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறது தானே ஃபைண்ட் ஏபி. அண்ட் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அதில் பிஏ கேட்டிருக்காங்க. இப்போ பிஏ அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இங்கே என்னவாக இருக்கணும் பியாக இருக்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கணும் ஏவாக இருக்கணும். அப்போ பியோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் அடுத்தது என்னது ஏவோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் பியோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன பாருங்கள் 2, பட் ஏவோட நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ பாருங்கள் 3. நமக்கு 2 ≠ 3. அது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம 2 மேட்ரிக்ஸஸ் என்ன பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ண முடியும். பட் இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பியும் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏவும் ஈக்குவலாக இல்லாதனால நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் the product of BA does not exist because the number of columns in B not equal to number of rows in A. ஏன்னா நம்ம 2 மெயின் கண்டிஷனே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட எந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறியோ அதோட ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனே எக்ஸிஸ்ட்டு. பட் இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பி வந்து நமக்கு என்னென்னா 2, பட் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ வந்து 3ங்கிறதுனால இது நாட் ஈக்குவல்ட்டுங்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் பிஏ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறோம். ஆனால் இதில் ஏபி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஏன்னா ஏபி அப்படிங்கும்போது நம்ம ஏவோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3, இதில் பார்த்தீங்கன்னா பியோட நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன 3, அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏபி எக்ஸிஸ்ட். அதனால தான் நம்ம இங்கே ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஆனால் பிஏல இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பியும் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏவும் ஈக்குவலாக இல்லாதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் பிஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதை தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டில் பார்த்தோம். ஓகேவா? சரி பாருங்கள். அடுத்து இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பாரு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். அதாவது அடிஷன் மேட்ரிக்ஸ் அடிஷன் பார்த்தோம், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் அடிஷனுங்கிறது ஃபஸ்ட்டு என்ன 2 மேட்ரிக்ஸஸை இல்லை 2 ஆர் மோர் மேட்ரிக்ஸஸை நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ ஆட் பண்ணும்போது நம்ம எத்தனை மேட்ரிக்ஸஸ் ஆட் பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரில் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும். அடுத்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது நமக்கு அதில் வந்து கண்டிஷன் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்கேலார் எடுத்துகிட்டு போய் ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா அது எந்த ஆர்டரில் வேணுமா இருக்கணும், ஆனால் அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் என்ன பண்ணணும் அந்த ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணணும். அண்டு ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் தான் பார்த்தோம். அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ். அதில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே பாருங்கள். லெட் A, B and C be 3 matrices of same order which are conformable for addition. பாருங்கள், அப்போ A, B, C இந்த 3 மேட்ரிசஸ் எடுத்துக்கிறோம். அதோட ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும். அதோட ஆர்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷனுக்கு வேறு கண்டிஷன், ஆனால் ஆட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த 2 மேட்ரிசஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெட் A, B and C be 3 matrices of same order which are conformable for addition and A, B be 2 scalars. ஏன்னா அதில் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பற்றி சொல்கிறதுனால நம்ம ஏபிங்கிற 2 ஸ்கேலார்ஸ் எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஏபிசின்னு 3 மேட்ரிசஸ் எடுத்துக்கிறேன்.
ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு சொல்லி 2 ஸ்கேலார்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே அடிஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பற்றி சொல்லியிருக்கனால 2 ஸ்கேலார்ஸும் 3 மேட்ரிசஸும் சேம் ஆர்டரில் வர மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா we have the following. அப்போ ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹோல்டு. பாருங்கள் ஃபஸ்ட்டு பாரு என்னது பாருங்க என்ன சொன்ன ஃபஸ்ட்டு ஏபிசி மேட்ரிசஸ் வந்து சேம் ஆர்டர்லையும் ஸ்மால் ஏ ஸ்மால் பிங்கிற 2 ஸ்கேலார் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ அப்படி கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹோல்டுன்னு சொல்கிறோம். பாரு ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஏ ப்ளஸ் பி yields a matrix of the same order. அப்போ a plus b yields இங்கே பாசிபிள். எப்போ நமக்கு a plus b பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா ஏவும் பியும் சேம் ஆர்டராக இருந்தால் பாசிபிள். பாருங்கள் a plus b yields a matrix of the same order. நம்ம யூஸ் பண்ணும்போதே பார்த்துருப்போம். ஏன்னா a மேட்ரிக்ஸு ப்ளஸ் b மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த 2 மேட்ரிக்ஸஸோட ஆர்டர் நமக்கு எப்படி இருக்கணும் சேமாக இருக்கணும். அப்போ அந்த 2 மேட்ரிக்ஸஸ் ஆர்டரும் சேமாக இருந்தாச்சா a ப்ளஸ் b என்ன சொல்கிறோம் yields, அதாவது எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது இங்கே மீனிங். ஓகேவா? அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் a ப்ளஸ் b ஈக்குவல் டு b ப்ளஸ் a. இப்போ a ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னா என்ன மீனிங் நமக்கு? அதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க 10th காம்படேட்டிவ்லாம் படிச்சிருப்பேன். அப்போ a ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னா இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். அடுத்தது பிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இது அடிஷனை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக பாசிபிள் தான். மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம பாசிபிள்னு பார்த்தோம். பட் அடிஷனில் a ப்ளஸ் பி இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்துக்கோ, பிங்கிற மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்துக்கிற, அதாவது சேம் ஆர்டரில் எடுத்து a ப்ளஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அடுத்தது பிங்கிற மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டாக போட்டுக்கோ, செகண்டாக ஏங்கிற மேட்ரிக்ஸை போட்டு ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணுறது தெரியும். ஆட் பண்ணுறதுங்கிறது என்ன? அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணுறது தான். அப்படி ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பியோட ஆன்சரும் b ப்ளஸ் ப்ளஸ் ஏவோட ஆன்சரும், அதாவது இதுக்கு வர மேட்ரிக்ஸும் b ப்ளஸ் ஏக்கு வர மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அதனால தான் என்ன சொன்னால் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு b ப்ளஸ் ஏ. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் நீயாவே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? So a plus b equal to b plus a, that is matrix addition is commutative. அடுத்து பாருங்க associative property படிச்சிருப்பீங்க, எல்லாம் செட்டில் படிச்சிருப்பீங்க பாரு. a plus b plus c, a plus b plus c equal to a plus b plus c. இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம 3 மேட்ரிசஸ் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஏபியை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு 2 மேட்ரிசஸ் ஆட் பண்ணி வர்ற ஆன்சரோட சிங்கிற மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுவும் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரோடு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறேன். அப்போ அந்த 2 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? நமக்கு சேமாக இருக்கும். a ப்ளஸ் பி, அதான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியராக இதில் வந்து ஐடியா கிடைக்கும். அப்போ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது 2 ஆன்சர் நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். அதை மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். ஜஸ்ட் ப்ராக்கெட்டை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், அவ்வளோதான் பாருங்கள். இதில் a ப்ளஸ் பிக்கு ப்ராக்கெட் போடுறேன், இங்கே b ப்ளஸ் சிக்கு. அப்போ ப்ராக்கெட்டில் பண்ணுற டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு அர்த்தம். இதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு c ஆட் பண்ணுறேன். இதில் b ப்ளஸ் சியை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட என்ன பண்ணுறோம் ஏவை ஆட் பண்ணுறேன். அப்போ இந்த 2 ஆன்சர் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா தான் மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ்னு சொல்கிறோம். ஓகே, கண்டிப்பாக இது சேமாக தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஐடென்டிட்டினாவே நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா ஜீரோங்கிறத சொல்லுவோம். ஏன்னா ஐடென்டிட்டிங்கிறது என்ன? ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோன்னா நமக்கு எந்த எலமெண்ட்டோட ஆட் பண்ணும்போது அதே ஆன்சர் கிடைக்குது. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு எடுத்துக்கிறேன். நார்மலாக அல்ஜிப்ராவில் சொல்லுவோம். 5ன்னு எடுத்துக்கும் போது 5ஓட 0 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் அதே 5 கிடைக்கும். இல்லை மாற்றி ஆட் பண்ணுறோம். இப்போ 0 + 5 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? 5ன்னு கிடைக்கும் இல்லையா? அதனால் அந்த 0வை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். 0 என்ன சொல்லுவேன்? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இதே சப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா வராது. இப்போ நமக்கு வந்து 5 - 0 போட்டால் 5 வரும். ஆனால் 0 - 5 போடும்போது என்ன வந்துடும்? நமக்கு -5ன்னு கிடச்சிடும். அதனால தான் சப்ராக்ஷன்லாம் ஐடென்டிட்டின்னு ஒன்று எடுக்கவே மாட்டோம். புரியுதா? அப்போ அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நமக்கு எது அடிக்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது என்ன? 0. இங்கேயும் அதே தான். இது ஓன்னு சொல்கிறோம். 0 மேட்ரிக்ஸ். இங்கே 0ன்னு போட்டிருக்க எதை மீன் பண்ணோன்னா 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ a + 0 ஆர் 0 மேட்ரிக்ஸ். இது 0ங்கிறது இங்கே ஓங்க ஒன்று ரீட் பண்ணிக்கலாம். அப்போ ஓன்னு மீன் பண்ணும்போது அது நமக்கு என்ன அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸாக கேபிட்டல் லெட்டர்ஸில் டினோட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, இருந்தாலும் பார்த்துக்கு. இது நமக்கு என்னென்னா 0 மேட்ரிக்ஸ். அப்போ ஏவை 0 மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணுறதும் அதே போல் 0 மேட்ரிக்ஸை ஏவோட ஆட் பண்ணுறது நமக்கு எப்படி வரும்னா சேமாக இருக்கும். இங்கே வந்து 0ங்கிறது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அடிக்டிவ் ஐடென்டிட்டி. ஏன்னா நமக்கு எந்த எலமெண்ட்டோட இங்கே மேட்ரிக்ஸ்னால எந்த மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணும்போது அதே மேட்ரிக்ஸ் கிடைக்குது பாரு. ஏவை எந்த மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணும்போது அதே ஏ கிடைக்குது. 0 மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் அந்த 0வை நம்ம என்ன சொல்கிறோன்னா அடிக்டிவ்
ஐடென்டிட்டி. ஓகேவா பாருங்கள், இதில் காமுடேட்டிவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அசோசியேட்டிவும் வருது, அடுத்தது வந்து ஐடென்டிட்டின்னு வருது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் சொல்லுவோம். அதாவது இன்வர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன மீனிங்னா இந்த ஐடென்டிட்டி ஆன்சராக வரணும். இப்போ இதில் ஐடென்டிட்டிங்கிறது நமக்கு என்ன ஜீரோவா, அப்போ ஒரு மேட்ரிக்ஸை எந்த மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணும்போது நமக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைக்கும், அதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது தான். இப்போ நம்ம நார்மலாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், இப்போ 7 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 7ஐ எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும், 0ங்கிறதான நமக்கு என்னது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ 7ஓட எந்த எலமெண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது 0 கிடைக்கும், -7ஓட ஆட் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதனால தான் அந்த -7 வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் மேட்ரிக்ஸ்லையும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை எந்த மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும், அதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் அதாவது -aவோட ஆட் பண்ணும்போது தான். இதுவே காமுடேட்டிவ், இதை மாற்றி போட்டாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ -aவை +aவோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0 கிடைக்கும். ஏன்னா அதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ்னு. அப்போ a + -aவும் 0வாக இருக்கணும். -a + a என்ன வரும் 0 வந்துச்சு அப்படின்னா அந்த -aவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது 6th ஒன் பாருங்கள், a + b × a. இதில் ஏங்கிறது ஒரு ஸ்கேலார், பிங்கிறது நமக்கு என்னது ஸ்கேலார். இப்போ × a, அப்போ 2 ஸ்கேலார் எடுத்து ஆட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறேன். a + b × a இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ்னு படிச்சிருப்போம். அப்போ a × a + b × aன்னு கேஷுவலாக நம்ம எப்போவும் எழுதுகிற மாதிரி எழுதலாம். அப்போ a × a + b × இது மேட்ரிக்ஸில் பாசிபிள்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ரிசல்ட்டை சொல்கிறது. ஓகே, அப்போ a + b × aங்கிறது என்ன பாருங்கள், ஸ்மால் a × கேபிட்டல் A + b × a. அதே போல் இங்கே பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா இதில் a + bங்கிறது மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம், அது ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறோம். பட் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாரு, இங்கே a b ஸ்மால் a ஸ்மால் bங்கிறது நமக்கு என்ன ஸ்கேலார். அந்த ஸ்கேலார் என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்கிற ரெண்டு வந்து என்னென்னா மேட்ரிசஸ், அந்த ரெண்டு மேட்ரிசஸையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ஒரு பாருங்க, a × எதுவும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான். அப்போ a × ஸ்மால் a × கேபிட்டல் A + ஸ்மால் a × கேபிட்டல் B. அப்போ இது ரெண்டு நம்ம எடுத்துக்கிற ஆட் பண்ணுற நம்பர் ஸ்கேலாராக இருந்தாலும் பாசிபிள், மேட்ரிசஸாக இருந்தாலும் பாசிபிள் அப்படிங்கிறத இதோட மீனிங். ஓகேவா, அப்போ a + b × aங்கிறது என்ன எழுதலாம் பாருங்கள், a × a + b × a. அண்ட் அதே போல் a × a + bங்கிறது பாருங்கள் ஸ்மால் a × கேபிட்டல் A, அதே போல் ஸ்மால் a × கேபிட்டல் பின்னு எழுதலாம். ஓகேவா, அதே போல் இதில் பாருங்கள் a × ba. இதில் a கேபிட்டல் ஏங்கிறது நமக்கு என்னது மேட்ரிக்ஸு, ஸ்மால் a ஸ்மால் பிங்கிறது என்ன பாருங்கள் ஸ்கேலார். அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் என்ன பண்ணுற, இங்கே ஒரு ஸ்கேலாரை வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்கேலாரோட அந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். திரும்ப வர்ற ஆன்சர் என்ன பண்ணுற, இந்த ஸ்கேலரோட மல்டிப்ளை பண்ணுறோம். அதுவும் நீ ஃபஸ்ட்டே அந்த ரெண்டு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணி இப்போ சப்போஸ் இப்போ 2 ஒரு ஸ்கேலர் எடுத்துக்கிறேன், 3ங்கிற ஒரு ஸ்கேலர் எடுத்துக்கிறேன், இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறேன்னா 2 அப்படியே வச்சுக்கிட்டு 3a ஃபைண்ட் அவுட் பண்ணி வர ஆன்சரை அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை இங்கே 2 × 3 6ன்னு எடுத்துக்கிட்டு அதை ஏங்கிற மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ரெண்டு ஆன்சர் எப்படி வரும் பாருங்க, சேமாக வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், a × ba a × ba = ab × a. ஓகேவா, இப்போ அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்னா இங்கே ஸ்கேலார் சொல்லியிருக்கோம், இதில் நம்ம எடுத்துக்கிற ரெண்டுமே மேட்ரிக்ஸு. இப்போ ஒரு மேட்ரிக்ஸு எப்போ வந்து நமக்கு அதே ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து அடிஷனில் பார்த்தோம், புரியுதா. இப்போ இங்கே அடிஷனில் பார்த்துலையா ஏங்கிற மேட்ரிக்ஸை 0 மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணும்போது மட்டும்தான் அதே மேட்ரிக்ஸ் வரும்னு பார்த்துலையா, அதே தான் இங்கே ப்ராடக்ட்டில் பாருங்கள். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து எந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது அது ஆர்டருக்கு தகுந்த மாதிரி எழுதிப்போம். அந்த டயகனல் மட்டும் என்ன வரும் 1ன்னு வரும், மீதியில் என்ன வரும் 0 வரும். அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை இப்போ சப்போஸ் ஒரு 2/2 எடுத்துக்கிற அப்படின்னா ஐயை வந்து இப்போ 1 0 0 1ன்னு எடுத்து அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே போல் தான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து 0 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் வந்து 0ங்கிறது கிடைக்கும். அதுக்கு IA = A அண்ட் 0A = 0 × 0ங்கிறது என்ன மீனிங், 0 மேட்ரிக்ஸ் × A = 0 மேட்ரிக்ஸ். பார்த்துக்கோங்க, இதில் இந்த நேம் வர ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்லா பார்த்துக்கோ. அதாவது காமுடேட்டிவ், அடிஷன், அசோசியேட்டிவ், அடுத்து வந்து ஐடென்டிட்டி. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் தான். ஓகேவா, பார்த்துக்கோங்க. இதில் ப்ராப்பர்ட்டிஸில் மெயினாக பாரு, அதாவது 2 மேட்ரிக்ஸஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கணும், ரெண்டோட ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். அதே போல் மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து நமக்கு எப்போயுமே எப்படி காமுடேட்டிவாக இருக்கும், அசோசியேட்டிவாக இருக்கும். அதே போல் 0 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதே போல் 2 ஸ்கேலர் ஆட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கு அப்ளை ஆகும். அதே போல் 2 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி ஸ்கேலரில் மல்டிப்ளை பண்ணுறதும் டிஸ்ட்ரிபியூட்டோட அப்ளை ஆகும். ஒரு மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான் அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதே போல் ஒரு மேட்ரிக்ஸை 0 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும்.